டைரி ஆவிகளை வந்து டைரி பொறுத்தளவுக்கு தனியாக சாப்பிட்டாரு. இது நமக்கு என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர் நேமு மற்றதெல்லாம் நம்ம உள்ள ஆட் பண்ணிட்டா அந்த மெம்பர்கிட்ட எப்பப்பெல்லாம் பால் வாங்குறோம், எவ்வளோ பால் வாங்கியிருக்கோம், அவங்களுக்கு என்ன ரேட் வருது, என்ன இருக்குங்கிற எல்லா லிஸ்ட்டும் பண்ணுவாங்க. இது வந்து டெய்லி பர்ச்சேஸ் பண்றதுல இருந்து நம்ம டைரி ரிப்போர்ட் எடுக்கிறோம், அதுக்கு உண்டான வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். இதான் வந்து ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் ஆரம்பிக்கும் போது அது வரைக்கும் தான் எல்லாருமே வச்சுருந்தாங்க. நான் சொல்றது 2000. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இதுலயே போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. அக்கௌண்ட்ஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கும்போது என்னன்னா வரவு செலவு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே நம்ம என்ட்ரி போட்டுக்கிற மாதிரி. அதாவது நான் என்னென்னலாம் நீங்க எனக்கு வர வந்து லோக்கல் சைஸ்ல எனக்கு இவ்வளவு வரும், அதே மாதிரி பேங்க்ல எனக்கு வந்து டெபாசிட் பண்ணது வட்டி வரவு உள்ளது, அந்த மாதிரி வரவெல்லாம் ஒரு பக்கம், செலவெல்லாம் ஒரு பக்கம் போட்டு ஆடிட்டுக்கு என்ன பண்ணுவோம், லாப நட்ட கணக்கு பிடிச்சி எல்லா கணக்கும் அவங்களுக்கு சப்மிட் பண்றது. மூணாவது என்ன பண்ணாங்கன்னா நமக்கு எலெக்ஷன் பர்டிகுலர் 2 வருஷத்துக்குள்ள இவ்வளவு 120 நாள் பால் ஊற்றிக்கணும், இல்லைன்னா 300 லிட்டர் பால் ஊற்றிக்கணும். அப்படி இருந்தா அவங்க எல்லாம் எலெக்ஷனுக்கு எலிஜிபிள், அவங்க தான் வந்து எலெக்ஷன்ல தலைவராக நிற்கணும். இந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு விஷயமா அப்படியே அப்கிரேட் ஆகிட்டே வரும். இப்போ போன வருஷம் வரைக்கும் என்ன புரிஞ்சுச்சுன்னா ஆடிட்டிங் பொறுத்து நம்ம ஆடிட்டர் சைன் பண்ணாலே போதும், பார்த்தாருன்னா கூட நம்ம எல்லாத்துக்குமே போனஸ் கொடுக்கலாம். ஆனா இப்போ வந்து என்ன அப்படின்னா சென்னையில தனியா தமிழக அரசு அதாவது கூட்டுறவு சொசைட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆடிட், அந்த குரூப்ல இவங்க அப்ரூவல் வாங்கினா மட்டும் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா நம்ம சொசைட்டில அதாவது மில்க் சொசைட்டி பொறுத்தளவுக்கு நமக்கு எங்கேயும் ஃப்ராடோல மற்றதுக்கும் நடக்கிறது மீறி போனா செக்ரட்டரி லெவலோட நின்றது. ஆனா மற்ற கூட்டுறவு சொசைட்டிலாம் பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ராட் வருது, அதெல்லாம் வந்து முறையை தணிக்கை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்து அதுக்கு வந்து தனியா வச்சிருக்காங்க. இப்போ அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா கையில் எழுதுறதை விட கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டா இருந்தா எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கமிஷனர் தான் உருவாக்கிருக்காங்க. மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நான் சொல்றது மீன்வளத்துறை, வீவர் சொசைட்டி, இந்த மாதிரி எல்லா சொசைட்டியும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ் தான் பண்ணிருக்காங்க. நம்மளதுலயாவது நம்ம டெய்லி பால் வாங்குறோம், சாயந்தரம் பால் வாங்குறோம், எல்லாருக்கும் ஒரு சில அந்த டிரான்சாக்ஷன் கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல கூட வீவர் சொசைட்டிலாம் பார்த்தீங்கன்னா 1-2 தான் துணி நெசவு செஞ்சு வெளியில போடுறது. ஆனா அவங்க 100% வைவர் அவங்களுக்கு என்ன செலவு பண்றாங்களோ அந்த சொசைட்டில அதுக்கு வந்து கவர்மெண்ட்டே அதுக்கு உண்டான செலவு வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் கூட கணக்கு காமிக்கிறதுக்கு என்ன பண்ண கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம ஃபீல்டுல மட்டும்தான் கம்ப்யூட்டர் இல்லாம இருக்கும். அதாவது கம்ப்யூட்டரைஸ் பண்ணல, நம்ம பால் கொடுக்குறோம் கையில் எழுதுறோம், நாம என்ன கணக்கு எழுதி கொடுக்குறோமோ அதான் கணக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இல்லாம இதை முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்களை எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ் பண்றதுக்கு அதான் கம்ப்யூட்டர் வாங்கினா மட்டும் பத்தாது, அது மட்டும் சாஃப்ட்வேர் வேணும் இல்லையா. இந்த சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது செகண்ட் போர்ஷன். இந்த போர்ஷன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம டெய்லி நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் என்ட்ரி போட்டா போதும். நம்ம டெய்லி என்ன நடக்குது, பால் பர்ச்சேஸ் பண்றோமா, லோக்கல் சேல்ஸ் பண்றோமா, ஃப்ரீ மில்க் எடுத்துக்கிறோமா, இதை விட்டீங்கன்னா அடுத்து யூனியனுக்கு நம்ம பால் அனுப்புறோமா, இந்த 4 வேலையை ரெகுலரா பண்ணீங்கன்னாலே நம்ம சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் 80% அக்கௌண்ட்ஸ் அதுவே போகும். அதாவது நம்ம துறையில மட்டும்தான் என்ன பிரச்சனைனா ஒரு பிகாம் படிச்சாலோ இல்லை அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சாலோ இல்லை ஒரு ஆடிட் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஆளோ நமக்கு வந்து பால் வாங்குறது செக்ரட்டரியா இருக்கிறது. எல்லாருமே நம்ம வந்து 8வது 10வது படிச்சோங்க, நமக்கு அக்கௌண்ட் சம்பளமே இல்லை, எனக்கு என்ன இன்னைக்கு இருக்கோ அந்த கணக்கு எழுதி தரேன், எனக்கு அவ்வளவுதான். ஆடிட் கொண்டு கொடுக்கும்போது இதான் என்னோட கணக்கு, நீங்களே எழுதிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி தான். இதனால நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா அவங்க சொல்ற விஷயம் நமக்கு. இப்ப நான் சாஃப்ட்வேர் பத்தி உங்ககிட்ட சொல்றேன், உங்களுக்கு இது தெரியல, பட் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். அந்த மாதிரி அவங்க வந்து எதுவுமே நமக்கு வந்து சொல்லி இப்படிதான் கணக்கு எழுதணும் அப்படிங்கிறதுனால ஏன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பிறகு ஒரு 100-150 கணக்கு ஒட்டுக்கா கொண்டாடுறது பார்க்கறதுக்கே நேரம். அப்ப அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க என்னை கேட்டாலும் இங்க நான் கொடுத்துருக்கிற கணக்கு தான் 100 ரூபா வரவு 100 ரூபா செலவு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன 100 ரூபா வரவு எதனால வந்து 100 ரூபாய் எதுக்கு செலவு பண்ணும் அப்படிங்கிற கணக்கு நம்ம தெளிவா சொல்ற அளவுக்கு அதுதான் பேசிக்கா இருக்குது அக்கௌண்ட்ஸ் நாலேஜ். அந்த அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் நமக்கு இருந்தா போட்டு வேற நம்ம வீட்டு கணக்கே என்ன பண்றோம், வீட்டுக்காரர் வந்து ஒரு 100 ரூபா கொடுத்தாருன்னா செலவுல போச்சுப்பா மீதி இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதே தான் அந்த அளவு ரொம்ப சிம்பிளா இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு அதிகபட்ச செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் பணம் கொடுக்கறதான். நான் 10,000 ரூபாய் நான் பாலுக்கு வாங்கியிருக்கேன்னா திருப்பி அந்த 10,000 ரூபாய் கொடுக்கறதா நமக்கு தெரியும். அதுல இருந்து வரக்கூடிய லாபத்தை வச்சுதான் கட்டட வாடகை கொடுக்கறது, கரண்ட் பில் கட்டுறது, நம்ம சம்பளம் எடுத்துக்கிறது, இது எல்லாம் வருஷ கடைசியில பார்க்கும்போது இந்த செலவுல எனக்கு மொத்தமா லாபம் எவ்வளவு இருந்தது, அதுல இவ்வளவு செலவு பண்ணிட்டு மீதி இருக்கிற லாபம். இதை நமக்கு இன்கமா பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா யூனியன்ல இருந்து மார்க்கெட்டிங் கொடுப்பாங்க, மெனவரன்ஸ் கொடுப்பாங்க. அதையெல்லாம் நம்ம வாங்கி வித்தா நமக்கு எவ்வளவு கமிஷன், அதாவது எம்ப்ளாய்க்கு எவ்வளவு கமிஷன், சொசைட்டிக்கு எவ்வளவு கமிஷன் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. இப்போ 1250 ரூபா மூட்டை இன்னைக்கு வர்றது நமக்கு 1300 ரூபாய்க்கு விற்கும். அப்போ ஒரு மூட்டை வித்தா நமக்கு லாபம் சொசைட்டி பொறுத்தவரைக்கும் 50 ரூபா. ஆனா அந்த 50 ரூபாய் என்ன பண்றாங்க, எம்ப்ளாயி 30 ரூபாய் எடுத்துக்கலாம். அதாவது அந்த செக்ரட்டரிக்கு வந்து 30 ரூபா.
மீதி 20 ரூபா சொசைட்டிக்கு நீங்க அந்த லாபத்தை ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம அதாவது ஆர்பிஐல இருந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஒரு 17 ரிப்போர்ட் மெயினாக கேட்டிருக்காங்க. எப்பெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், எப்பெல்லாம் லோக்கல் சேல்ஸ் பண்ணணும், எப்பெல்லாம் யூனியன் சேல்ஸ் பண்ணணும், அதே மாதிரி எப்பெல்லாம் அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி போட்டுக்கணும், மார்க்கெட்டிங் எப்போ வந்தது, நம்ம எவ்வளவு விட்டுருக்கோம், அதுக்கு பேசிட்டு எம்ப்ளாய்க்கு எவ்வளவு கமிஷன், இந்த மாதிரி எல்லா விஷயமே அதை வச்சு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 17 ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 17 ரிப்போர்ட்டும் நம்ம சாஃப்ட்வேர்ல மட்டும்தான் இருக்கு. சாஃப்ட்வேர் பத்தி பெருமையா சொல்லணும்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இது கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இந்த சாஃப்ட்வேர் நாங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வரது 25 வருஷத்துக்கு மேல இந்த ஃபீல்டு தான். அதனால உங்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனையும் எங்களுக்கு இந்த அனுபவத்தை வச்சுதான் நாங்க இந்த சாஃப்ட்வேர் ஓகே. அப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கலா கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிட்டு போது பால் நம்பிடுச்சு, பாதி பால் ஊற்றிருக்கான், மீதி பால் கையில இருக்கு, அந்த பால் எப்படி நான் மறுபடியும் கணக்கு கம்ப்யூட்டர்ல கொண்டு வரது அப்படிங்கிற விஷயத்துல இருந்து சின்ன சின்ன பிரச்சனை நான் ஃபேஸ் பண்றது எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணி அதுக்கு உண்டான சொல்யூஷன் வருது. இது நீங்க அதை ரியலைஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். இதை பார்த்தீங்கன்னா இந்த 2010 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரேட் சார்ட் மாறி பாலுக்கே வந்து பணம் மாறி. இந்த 5 ரேட் சார்ட்டுமே நம்ம சாஃப்ட்வேர்ல மட்டும்தான் இருக்கு, வேற எந்த சாஃப்ட்வேர்லையும். நாளைக்கு ஒரு ரேட் சார்ட் ஆட் பண்ணா நாம அங்க ஒருத்தர் ஆட் பண்ணா போதும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ளிமெண்டேஷன். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சாஃப்ட்வேர். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா செஞ்சு கொடுக்கறது இன்னைக்கு வரைக்கும். எனக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் இன்னைக்கு நைட்டே அதை சால்வ் பண்ணி கொடுத்துறணும் நான் ஃபீல் பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு என்ன சால்வ் பண்ணி நான் அந்த அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தா போதும் நீங்க இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது இப்ப நான் ஒவ்வொருத்தருக்கா கூப்பிட்டு அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறதா இருந்தா ஒரு 10 பேர் இருந்தா எனக்கு ஈஸியா இருக்கும். இதே ஒரு 600 பேர் 700 பேர் வரும்போது நான் 600 பேருக்கு லைனா நான் கூப்பிட்டு அப்டேட் பண்றதுக்கு அடுத்த ப்ராப்ளம் எனக்கு சேர்ந்தோம். அதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம், ஆப் அப்டேட் சொல்லிட்டு கொடுக்குறோம். இந்த ஆப் அப்டேட் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நாங்க என்ன அப்டேட் பண்றோம்னா அந்த கரண்ட் அப்டேஷன் உங்களுக்கு இன்னைக்கு சப்போஸ் அந்த 600 பேருக்கு ஒரு 10 பேருக்கு எப்பவும் மிஸ் பண்ணிட்டேன், அவங்களே எனக்கு கூப்பிடுறது இல்லை, நானும் அவங்களை கூப்பிடுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட நான் ஒரு 10 அப்டேஷன் கொடுத்துருக்கேன். ரேட் சார்ட் மாறினது, யூனியன் அதே மாதிரி இந்த இன்சென்டிவ் கொடுக்கறது வந்து இப்போ யூனியனே பே பண்றேன் அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிட்டே வரேன். அந்த ஒரு ஆளுக்கு நான் எடுத்து பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா அந்த 10 அப்டேஷனும் நான் ஒவ்வொன்றா பண்ணிப்பேன். இதை வந்து நான் கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் அப்டேட் பண்ணுவேன். இதை என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா எந்த அப்டேஷன் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, எந்த அப்டேஷன் உங்களுக்கு வேணுங்கிறத அதுவே உங்களுக்கு அப்டேட் பண்ணி இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு. அப்ப எல்லாத்துலயும் என்ன பண்ணணும்னா எடுத்து வச்சு நம்ம சிஸ்டம் உங்க சாஃப்ட்வேர்ல என்ன இருக்கு, நான் என்ன அப்டேட் பண்ணியிருக்கேன், எதெல்லாம் ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னா உங்க சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகும். அடுத்த வார்த்தை அவங்க என்ன சொல்லாங்க, சார் நீங்க சாஃப்ட்வேர் ரொம்ப ஓல்டா இருக்கு, நீங்க புதுசா அப்டேட் பண்ணி மறுபடியும் பே பண்ணுங்க. நம்மளும் அந்த மாதிரி. அதே மாதிரி இதுல நாங்க டிசைன் பண்ணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனும் நீங்களே டைப் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது நீங்களே புரிஞ்சுக்கிற மாதிரி. ஒரு நாள் நான் பர்ச்சேஸ் அடிச்சுட்டு அடுத்த நாள் நானே இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சிம்பிளா தான். அதை நான் உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு அது புரியும். இப்போ பேசிக்கா நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் இதுதான். நமக்கு ஒரு மெம்பர் ஆட் பண்ணணும், அந்த மெம்பர் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்ப்யூட்டர் ஆன் ஸ்பீட் பண்ணி வச்சுட்டா பேமெண்ட் போகும்போது இந்த தேதி 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ஃபாலோ வச்சிருக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுத்தி எவ்வளவு ஃபாலோ இருக்கும், டோட்டலா எவ்வளவு வந்துருக்கு, இதுல பேங்க் கமிஷன் பிடிக்கணுமா வேண்டாமா, சரிங்க அப்படி பிடிச்சா எவ்வளவு பிடிச்சிருக்கோம், மீதி எவ்வளவு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி. இதுலயும் பாத்தீங்கன்னா மற்ற சாப்பிட்டுலாம் ஒரு சிக்கல் இருக்கு. மொத்தமாவே அவர் 3 ரூபா தான் இன்சென்டிவ்க்கு அவர் 1 லிட்டர் தான் பால் ஊற்றிருக்கிறாரு, 3 ரூபா தான். அவர் அதர் பேங்க்னு வச்சு நார்மலா என்ன பண்ணுவோம், நம்ம பேங்க் விட்டு வேற பேங்க்ல நம்ம பேங்க்ல பணம் கட்டி அவங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லும்போது 3 ரூபா கமிஷன் பிடிக்கும், சரிங்களா. அவனுக்கு போறதே 3 ரூபா. அந்த 3 ரூபாய் இங்க கமிஷனை பிடிச்சிட்டு அவனுக்கு என்ன அமௌண்ட் போகும், இல்ல அவனுக்கு 800 மில்லி தான் பால் இருக்குன்னா 2 ரூபா 50 பைசா வருதுன்னு வச்சு 3 ரூபா பிடிச்சா அவன் அக்கௌண்ட் 50 பைசா நாம வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா நம்ம சாப்பிட்டது. இது என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த 3 ரூபாய் கட் பண்ணிட்டு அதை வந்து கேஷா கொடுத்த மாதிரி கணக்கு எழுதிட்டு அந்த 3 ரூபாய் பேங்க்குக்கு போக. அதே மாதிரி உறுப்பினருக்கு பணம் பிடிக்கும் போதே நம்ம வந்து கேபிட்டலுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கோம், அட்வான்ஸா கொடுத்துருக்கேன் மெம்பருக்கு, அந்த அட்வான்ஸ் நான் எவ்வளவு பிடிச்சிருக்கேன், அந்த பட்டுவாடாவிலேயே நீங்க கணக்கு காமிச்சு நீங்க கழிச்சுக்கிறதுக்கு ஆப்ஷன். ஒரு மூட்டை கொடுத்துருக்கீங்க 1300 ரூபா, நான் 700 ரூபா அவர்கிட்ட பிடிச்சிட்டேன் இந்த மாசம் அவர்கிட்ட, ஏன்னா பால் பண்ண 700 ரூபா தான் வந்து மீதி அடுத்த மாசம், அதாவது அடுத்த பட்டுவாடால 500 ரூபா பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம இதுல கணக்கு 1300 ரூபா கணக்குல 700 ரூபா குறையணும். அடுத்த மாசம் பட்டுவாடால அதே மாதிரி 500 ரூபா கொண்டு போய் பேலன்ஸ் வைக்கணும். இது எல்லா விஷயமே கம்ப்யூட்டர். வருஷ கடைசியில இந்த 31/3 அன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா மாட்டு யாரெல்லாம் பணம் வந்து லிஸ்ட் 31ஆம் தேதி கணக்கு கொடுக்கணும்.
அப்ப யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்கோம் அவங்க லிஸ்ட் எல்லாம் எனக்கு கொடுங்க, அவன் இவ்வளவு வாங்கியிருக்கான், இவ்வளவு பே பண்ணிருக்கான், மீதி இவ்வளவு பே பண்ணணுங்கிற லிஸ்ட் கைது. அப்ப நம்ம கண்ணில் பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிடலாம், ஓகே. அதாவது டென்ஷனான ஒர்க் எது எப்படின்னா உட்காந்து எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா போனஸ் அப்படின்னு சொல்லி கூட பெரிய சார்ஜ் வாங்கி 4 லெட்டா ஒட்டுவாங்க. ஒட்டி ஒவ்வொரு நம்பருக்கும் 1ஆம் தேதி எழுதுவோம். இந்த 365 நாள் எழுதுவாங்க. எழுதி டோக்கன் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வேலையை நாங்களும் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணி அதை கூட்டி கடைசியில் நம்ம என்ன பர்ச்சேஸ் டேலி ஆகும். ஓகேவா? அப்ப பர்ச்சேஸ் டேலி ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ணா மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து எல்லாம் செக் பண்ணுவோம். ஆனா கம்ப்யூட்டர் பொறுத்தளவுக்கு என்னன்னா ஒரு செகண்ட்ல அந்த வேலையை பூரா செஞ்சு நாம ஒரு வருஷம் கூடி செய்யக்கூடிய வேலையை அது ஒரு நிமிஷத்துல செஞ்சு. இதுதான் கான்செப்ட். ஏன் நம்ம கம்ப்யூட்டர் நம்புறோம்னா இதான் ஒரு விஷயம். இன்னொன்னு, ஒருத்தர் பால் ஊற்றுவாரு, ஊற்றும் போது இவர் எனக்கு தெரிஞ்சவர் பக்கத்து வீட்டுக்காரரு இல்ல ஏதாவது ஒரு ரிலேஷன் இருப்பார், நான் இவருக்கு வந்து 4 டெஸ்ட் போடலாம். ஆனா கம்ப்யூட்டருக்கு அது தெரியாது. யார் வந்தாலும் மாமனா இருந்தாலும் சரி, மச்சனா இருந்தாலும் சரி, சொந்த வீட்டுக்காரா இருந்தாலும் சரி, என்ன டெஸ்ட் வருதோ அதான் இது அனலைசர் வரும். அந்த அனலைசர் என்ன வருதோ அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணது அப்பயே ஸ்லிப்பை கையில வச்சுட்டாங்க. பாலுக்கு வெயிட் வந்துருக்கு வரல, அப்பயே அங்க காமிச்சு. ஓகேவா? இப்ப என்ன ஆகுதுன்னா அவன் வீட்டுக்கு போய் யோசிப்பான், ஏன் நம்ம பால் நிஜமா இருக்குன்னா 1 லிட்டர் பால் கறக்குறவன் அந்த பாத்திரத்தை அலசி ஊத்துறான்னு ஒரு 200 ml தண்ணி இருக்கு. அப்போ 1, 2 நமக்கு அதுலயே பாருங்க 200 ml தண்ணி இருக்குங்கிறது நமக்கு. இதே 10 லிட்டர் பால் வந்து அதே 200 ml தண்ணி தான் ஊத்து, அதுல தெரியாது, அந்த தண்ணி தெரியாது. ஆனா அந்த 1 லிட்டர் பாலுக்கு அந்த 200 ml தண்ணிங்கிறது 5ல் 1 பங்கு, கிட்டத்தட்ட 20% நமக்கு வாட்டர் காட்டு. நமக்கு 20% வாட்டர் இருந்ததுன்னா நமக்கு ரேட் வருமா? இதான் விஷயம். அதே மாதிரி நம்ம யூனியன்ல பர்ச்சேஸ் பண்றோம். அதாவது யூனியனுக்கு வந்து பாலை கொண்டு போய் கொடுக்குறோம். கொடுக்கும்போது அவன் என்ன பண்றான், 102 லிட்டர்னு போட்டு கொடுப்போம். நாம இங்க 100 லிட்டர்னு போட்டு கொடுப்போம். 2 லிட்டர் லாபம் கம்மன் வந்துக்கலாம். அதே நம்ம 100 லிட்டர் அனுப்பா அவன் 98 லிட்டர்னு போட்டானா உடனே நம்ம உஷாராக வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ஸ்கேலுக்கும் அவனுடைய ஸ்கேலுக்கும் வித்தியாசம். சரி சார், அனலைசர் புதுசா அதுல வந்து இப்ப ஃபேக்ட் அதிகமாகுது, இதுவும் அதேதான். நீங்க அந்த அனலைசர் கொண்டு போய் ஆவியில், அதாவது பிஎம்சியில கொடுத்து உங்க அனலைசருக்கு என் அனலைசருக்கு ஒரே போல டெஸ்ட் போடுவோம். 2க்கும் ஒண்ணா வந்தா நான் எடுத்துக்கிறேன். டெஸ்ட் எடுக்கிறேன். பாலே வந்து பாலே வர பாலே பால் கூட வருது. எஸ்என்எஃப் கூட 7.5க்கு 8 வருது. ஃபேக்ட் எஸ்என்எஃப் 7.7க்கு மேலேயே வருது. சரி, ஆனா ரேட் வராது. இல்ல, அதாவது நமக்கு கொடுத்திருக்க ரேட் சார்ட் படி ரேட் வராது. நாம அப்ப என்ன பண்ணணும், ஒன்று டெஸ்ட குறைக்கணும், இல்லைன்னா அதாவது இதை பொறுத்தளவுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா அனலைசரும் ஸ்கேலுக்கு கனெக்ட் ஆகி அனலைசர் என்ன டெஸ்ட் பாயிண்ட் வருதோ அதுக்கு உண்டான ரேட் சார்ட் நம்ம ரேட் சார்ட் வந்து எடுக்கணும். அந்த ரேட் சார்ட் அந்த ரேட் இல்லைன்னா 0 போய் விழுந்துடும். அந்த 0 இருந்ததுன்னா நீங்க டோட்டலா சேவ் பண்ண, அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க அந்த 0 எல்லாம் இருக்கு நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப அப்படி இருந்ததுன்னா எடிட் பண்ணி நீங்க சேவ் பண்ணுங்க. நம்ம கம்ப்யூட்டரை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்களே சார், அதுல பண்ண முடியாதுங்கறாங்களே. அதாவது அனலைசர் பொறுத்தளவுக்கு அது வேற, அது கம்ப்யூட்டர் கிடையாது. அதை பொறுத்தளவுக்கு நீங்க வைக்கிற பாலுக்கு என்ன டெஸ்ட் வருதோ அதான். அதை நம்ம கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணும்போது அங்க இருந்து நம்ம இங்க எடுத்துட்டு நம்ம எடிட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிடுவீங்க. அதெல்லாம் இங்க நம்மளோட சாஃப்ட்வேர்ல அங்க இருந்து அந்த டெஸ்ட் நம்ம இதுல காரியங்களை எடிட் பண்ணணும். அங்க என்ன காமிக்குதோ என்ன காமிக்குதோ அது உங்களுக்கு சிஸ்டத்துக்கு வந்துடும். சிஸ்டத்துக்கு வந்தது நமக்கு டேட்டா பேஸ்ல விழுந்துடும். ஆனா என்ன அப்படின்னா பால் பண்ண பட்டுவாடா பண்றதுக்கு அதை அலோவ் பண்ணாது. ரேட் 0வா இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. ஒண்ணு பெனால்டி ரேட் கொடுக்கணும், இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம அந்த ரேட் நல்ல ரேட் வர்ற பாட்டு ஃபேக்ட் லெவலுக்கு மேல இருக்கு. அதாவது பட்டக்கரையா இருந்தா நீங்க கேக்குறதெல்லாம் கரெக்ட். இளங்கரவையில வந்து எஸ்எல்எஃப் அதிகமாகும், ஃபேக்ட் கம்மியாகும். அப்படிங்கும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா அது பண்ணணும்? ஓகே சார், அதுதான் இது ரெண்டு தான் நமக்கு எல்லாம் வாட்டர் இருக்கா என்னங்கிறது நமக்கு ஆல்ரெடி யாராவது வாட்டர் ஒரு டெஸ்ட் போறது தெரியும். இந்த ஃபேக்டர்ஸ் நிறைய பேர் இப்ப என்கிட்ட 80 பேர் ஊத்துறாங்க சார். 80 பேர்ல 10 பால் இது மாதிரி ஃபேக்ட் கூட நான் வந்து சொல்றேன், நீங்க அந்த 10% பாக்குறீங்க, நான் அந்த 70% பேசிட்டு அவ்வளவுதான் வித்தியாசம். ஏன்னா பொதுவா பேசும்போது நான் 70% தான் பேசிட்டு, நீங்க கேட்கிற அந்த 10% நான் முதலே சொல்லிட்டேன். நான் கிட்டத்தட்ட 25 வருஷம் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் உட்கார்ந்து யோசிச்சுதான் நான் கோடிங் எழுதிட்டேன்னு சொல்லிட்டேன். இந்த 10% உங்களுக்கு அதுல அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். அது ரெண்டு தான் சார் மெயின். ஏன்னா நம்மளே நம்பி ஊத்துறவங்க அது கம்மியா இருந்தா திருப்பி கொடுத்துடலாம். இல்ல நீங்க கேட்கறதெல்லாம் கரெக்ட். இது எந்த ஸ்டேஜ்னா அவர் கேட்கறது 10 பேர் அப்படிங்கும்போது 70 பேருக்கு கரெக்டா இருக்கு, 10 பேருக்கு நம்ம பிரச்சனை இருக்கு. 10 பேருக்கும் நான் வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா மேக்ஸிமம் டிஃபரன்ஸ் வராது.
ஓகேங்க. ஒண்ணு நம்மளுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டுக்கு நம்ம ஒன்று டெஸ்ட் ரினியூஷனப்போ ஆர்டர் பண்ணி கொடுக்குறோம். ஆனா ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பால் விட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, ரேட் ஜாஸ்தி பண்றாங்க ஒரு சில சொசைட்டி. அது தப்பு. அது நம்ம அது நமக்கு தான். இது என்ன பாத்தீங்கன்னா காஸ்ட்லி பர்ச்சேஸ் சொல்லிட்டு ஆடிட்ல ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அப்ப நமக்கு எவ்வளவு லாஸ் இருக்கு. இதுல என்ன பார்த்தா ஒரு சில அந்த மாதிரி டைம்ல அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஆடிட்டர் செக்ரட்டரி இந்த செலவெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறாரு, இது தேவையில்லை அப்படின்னு ரவுண்ட் பண்ணி இந்த செலவுக்கும் அவங்க தலைவர். அப்ப அந்த மாதிரி பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்ப நம்ம பால் வாங்கும் போது நார்மலா பிஎன்சில இருந்து நமக்கு வந்து எவ்வளவு லிட்டருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு தெரியும். ஆவரேஜா நமக்கு ஒரு 33 ரூபா வருதுன்னா நான் 32 ரூபா வரைக்கும் நார்மலா ரேட் போடுறோம். அப்போ அந்த ஒரு ஷிஃப்ட் வாங்கி முடிச்சோடனே நமக்கு அந்த ஷிஃப்ட்ல நம்ம மெம்பருக்கு ஒரு லிட்டர் பாலுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்கிறது நம்மளுக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம காஸ்ட்லி பர்ச்சேஸ் போகாம வந்து அங்கேயே நினைச்சோம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் காமிக்கிறேன். சாஃப்ட்வேர் உள்ள போகும்போது இந்த மாதிரி கடிகார படம் இருக்கும், இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கடிகார படம் இருக்கு. இந்த டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் உள்ள போறதுக்கு உண்டான ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். வெல்கம். உள்ள வந்ததுக்கு அப்புறமே பார்த்தோம்னா நமக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வெல்கம் பாஸ்வேர்ட் கேட்கும்போது நமக்கு இந்த இடத்துல டிஃபால்ட்டா எல்லாத்துக்கும் யூசர் நேம் யூசர்னு கொடுப்போம், பாஸ்வேர்டு 1 2 3 இது ரெண்டுக்கும் பேஸ். இதுல கீழே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப் அப்டேட்டிங். இந்த ஆப் அப்டேட்டுங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நெட் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் இன்னைக்கு தேதியில என்ன கரெக்டா போட்டிருக்கணும் அது இங்க ஆட்டோமேட்டிக்கா. அதே மாதிரி நான் கடைசி எப்போ அப்லோட் பண்ணியிருக்கேங்கிறது நெட் கனெக்ட் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல மேல நான் என்ன தேதியில அப்டேட் பண்ணியிருக்கணும் அந்த தேதி வந்துடும். நீங்க எப்ப கடைசியா டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த தேதி வரும். அப்போ இந்த தேதி கம்மியா இருந்தது, என்னோட தேதி ஜாஸ்தியா இருந்ததுன்னா நான் ஏதோ அப்டேட் பண்ணியிருக்கேன், நீங்க பார்த்துக்கலாம். இது இல்லாம ஒரு சில சிறப்பு விஷயங்கள், இப்ப யூனியன்ல வந்து பாலுடைய அந்த இன்சென்டிவ் வந்து யூனியனை ஏற்றுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். அந்த மாதிரி முக்கியமான மெசேஜா இருந்தா நீங்க ஓப்பன் பண்ண நெட் கனெக்ட் பண்ணா அதுவே மெசேஜ் காமிக்கும். இந்த மாதிரி மாற்றம் பண்ணிருக்கோம், நீங்க மாற்றம் வேண்டிய அப்டேட் செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல தான். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா எஸ் நோம் கேட்க எஸ் பார்த்தீங்கன்னா அதுவே சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகாது. இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா நெட் கனெக்ட்ல இருந்தாதான் நானும் நீங்க இங்க கனெக்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். வேற மொபைல் நெட் இருந்தா டெய்லி 2 GB கொடுக்குறாங்க இல்லையா ஜியோல, அது இது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா எனி டெஸ்க் ஓபன் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிட்டா இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க நெட் கனெக்ட் பண்ணிட்டு இதை ஓபன் பண்ணிட்டு இதுல ஒரு 10 டிஜிட் நம்பர் வரும். இந்த நம்பர் எனக்கு கூப்பிட்டு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் உங்களுக்கு அந்த நம்பர் அங்க ஃபீட் பண்ணா உங்களுக்கு உங்களுடைய சிஸ்டத்தை நான் அங்க இருந்தே ஒர்க் பண்ணுவேன். அதாவது உங்க வீட்டுல உட்காந்து நான் உங்க சிஸ்டத்தை ஒர்க் பண்ற மாதிரி என் இடத்துல உட்காந்துட்டு நான் உங்க சிஸ்டத்தை ஒர்க் பண்ணுவேன். ஓகேவா? இது வந்து நார்மலா க்ளோஸ் பண்றது. என்னோட மொபைல் நம்பர் மத்தெல்லாம் இங்கேயே இருக்கு. யூசர் நேம், யூசர் பாஸ்வேர்டு 1 2 3 இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கேன். இதுல ஓகே கொடுத்துட்டீங்கன்னா நார்மலா உள்ள போகும். இங்க உள்ள போகும்போது உங்களுடைய சொசைட்டி நம்பர் மேல காமிக்கும். அதுக்கப்புறம் சப்சென்டர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில் கேட்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா அறிக்கை ஆண்டது. ஒவ்வொரு ஃபைனான்சியல் இயர் 1/4 இருந்து 31/3 வரைக்கும் நமக்கு ஒரு ஃபைனான்சியல் இயர்ஸ். அந்த ஃபைனான்சியல் இயருக்குண்டான நார்மலா 2010 இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் உங்களுக்கு நார்மலா அப்டேட் ஆகும். காரணம் கேட்டா 2010 இருந்து இருக்கிற ரேட் சார்ட் நம்ம உள்ள வச்சிருக்கோம். அதனால எந்த தேதி கொடுக்குறீங்களோ அந்த தேதிக்கு உண்டான ரேட் சார்ட் அதுவே செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன். சப்போஸ் இன்னைக்கு வந்து ஒரு ரேட் சார்ட் முடியுது, நாளைக்கு இருந்து ஒரு ரேட் சார்ட் ஆரம்பிக்கிறதுக்கு நாம அங்க இருந்து அப்டேட் பண்ணி விட்டா நீங்க நாளைக்கு தேதி அடிக்கும் போது புது ரேட் சார்ட்டும் இன்னைக்கு தேதி அடிக்கும் போது பழைய ரேட் சார்ட்டும் அதுவே. அதே மாதிரி யூனியன்ல பாத்தீங்கன்னா சிஎம்க்கு வந்து இப்ப 7.5 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க ரேட் சார்ட்ல. பேக் வந்து 7.5 வரைக்கும். முதல்ல வந்து 5க்கு கீழே இருந்தா சிஎம், அந்த 6க்கு கீழே இருந்தா சிஎம், 6க்கு மேல இருந்தா பிஎம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப வந்து என்ன பண்றாங்க, சிஎம்டியே வந்து 7.5 வரைக்கும், 6ல இருந்து 10 வரைக்கும் வந்து பிஎம் அந்த மாதிரி இருக்காங்க. அப்ப நடுவில் அந்த 6.7 6ல இருந்து 7.5 வரைக்கும் பிஎம்ல இருக்கும் ரேட், சிஎம்ல இருக்கும். அந்த மாதிரி வித்தியாசம் நல்லது. இதுல எந்த ஃபைனான்சியல் வேணுமோ அதை செலக்ஷன் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். நம்மளுடைய சொசைட்டி டீடைல்ஸ் பூரா இங்க இந்த இடத்துல இருக்கு. எடிட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்க எந்த சொசைட்டி வச்சிருக்கீங்க, அந்த சொசைட்டில என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்றீங்க, அதே மாதிரி அதுக்கு என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ண போறீங்க, அதுக்கு என்ன பாஸ்வேர்டு, உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன, சொசைட்டியோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன, இது எல்லாமே நம்ம எப்பவுமே மெயில் அனுப்பும் போதும் சரி பேங்க் கொடுக்கும்
போது சரி இந்த அக்கௌண்ட்ல இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு மாத்தணும் தான் சொல்லுவோம். அப்போ நம்ம எந்த அக்கௌண்ட்ல இருந்து மாற்றணுமோ அதையும் கொடுக்கணும், எந்த அக்கௌண்ட்டுக்கு மாறணுமோ அதையும் கொடுக்கணும். அப்போ சொசைட்டி அக்கௌண்ட்ல இருந்து மெம்பர் அக்கௌண்ட்டுக்கு நீங்க மாத்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாரு. அப்போ நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் அதில் சொல்லும். அதனால அது சாஃப்ட்வேர்ல மெயில் அனுப்பும்போது அதே மாதிரி தான். எங்கிட்ட இருந்து மெயில் உங்களுக்கு வருதுன்னா நீங்க அமெரிக்காவில் இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி ஒரு செகண்ட்ல உங்களுக்கு மெயில் போயிடும். இதான் மெயிலுடைய கான்செப்ட். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மெயில் ஐடி இருந்து யாருக்கு அனுப்பணும், சிஎஸ்ஆருக்கு அனுப்பணுமா, டிஆருக்கு அனுப்பணுமா, அல்லது இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க ஏதாவது குரூப் கொடுக்குறாங்க அதுக்கு அனுப்பணுமா அப்படின்னா நீங்க அனுப்பணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா மெயிலை பொறுத்தளவுக்கு என்கிட்ட பிரிண்டர் இல்லை, கம்ப்யூட்டர் மட்டும்தான் இருக்குன்னு வச்சு. அப்படி இருந்தால் நான் எனக்கு தெரிஞ்ச பக்கத்துல கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கு, நான் அதுக்கு மெயில் அனுப்பிச்சுட்டு அவன் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருவாங்க, கேட்டேன் எடுத்து வச்சு நாம இங்க இருந்து அனுப்புற மெசேஜ் ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகும். அந்த மெசேஜ் அவன் அந்த இடத்துல பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு அப்படி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சானா நமக்கு இங்க ஆட்டோமேட்டிக். அதே மாதிரி நம்மளுக்கு இங்க எல்லா ரிப்போர்ட்டும், அதாவது நம்ம மெம்பர் லிஸ்ட்ல ஆரம்பிச்சு அந்த கடைசி அந்த இன்சென்டிவ் கேட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட் எல்லா ரிப்போர்ட்டுமே மெயில் அனுப்புற ஆப்ஷன் இதுல இன்பில்ட்டா இருக்கு. அது ஒரு ஆப்ஷன். அப்போ நாளைக்கு எந்த ரிப்போர்ட் கேட்டாலும் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தாலும் கொடுக்கலாம், மெயில் அனுப்புனாலும் அனுப்பலாம். உங்க மெயில் ஐடி பாஸ்வேர்டை நம்ம சாஃப்ட்வேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டா மெயில் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா போதும், அதுவே மெயில் போயிடும். கீழே இருக்கிறதுக்கும் எக்ஸலா வேணும் பிடிஎஃப் வேணுமான்றதை மட்டும் நம்ம சர்ச் பண்ணணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது நார்மலா வந்தீங்கன்னா இதுதான் ஸ்கிரீனுடைய ஒரு நிமிஷம். ஸ்கிரீன்ல இதுதான் ஃப்ரண்ட் பேஜ். இதுல இங்க கடைசியா பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது தமிழ், இங்கிலீஷ், தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும். அப்படின்னா முதன்மை தகவல் மாஸ் என்ட்ரி ரெண்டுமே வரும். முதன்மை தகவல்ங்கிறது தமிழ்ல, மாஸ் என்ட்ரிங்கிறது இதுல எனக்கு தமிழ் மட்டும் போதும்னா நீங்க மேல இங்க மெனு தமிழ்ல மட்டும் செலக்ஷன் பண்ணா இங்க அந்த முதன்மை தகவல் மட்டும் தான் தமிழ்ல மெனு மாறும். அதே மாதிரி இங்க மேல இங்கிலீஷ் மாத்தினா இங்கிலீஷ்ல மட்டும் மாறும். தமிழ்நாடு அப்படிங்கிறது கர்நாடகா பாட்டு, கேரளா பாட்டு, இதெல்லாம் தாளவாடிங்கிறது தமிழ்நாட்டோட சேர்ந்தது. ஆனா அங்க பேசிக்கா அவங்க படிக்கிற லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா மதர் டங் படிக்கிற லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா கன்னடம் தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா தமிழ் பேசுறாங்க, ஆங்கில எழுத்து எழுதி இது என்னன்னு கேட்டா தெரியாது. அதனால நம்ம தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இதுல மெனு ஆப்ஷன் இருக்கு. இதுல இருக்கிற மெனு பூரா பாத்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு தட்டி பஸ் தனியா அது தனியா நம்ம போனா கை வச்சா எடுத்துக்கலாம். அந்த மாதிரிதான் இதுல மெனு பூரா பார்த்தீங்கன்னா இந்த முதன்மை தகவல் அப்படிங்கிறது ஒரே ஒரு தடவை மட்டும் என்ட்ரி பண்ணக்கூடிய விஷயம். 1ஆம் நம்பர் குறிகேஷன்னா கடைசி வரைக்கும் மாறாத அந்த 1ஆம் நம்பர் குறிகேஷன். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய தகவல்ல நம்ம இங்க முதன்மை தகவல் வச்சிருக்கோம். இது எல்லாமே டீட்டெயில்டா உங்களுக்கு அந்த நான் வீடியோல போடுறேன். இப்போதைக்கு பேசிக்கா மட்டும் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது தகவல் பதிவு அப்படிங்கிறது என்னன்னா டெய்லி நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன். இன்னைக்கு பால் வாங்க, சாயந்தரம் பால் வாங்க, மறுபடியும் நாளைக்கு காலையில பால் வாங்க, இன்னைக்கு லோக்கல் சர்ச் பண்ண, நாளைக்கு லோக்கல் சர்ச் பண்ண. அதே பிஎம் லெவலும் சிஎம் லெவலும் இந்த மாதிரி விஷயங்கள் இதுல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் மெயினா 4 தான். பர்ச்சேஸ் அப்படிங்கிறது டெய்லி நடக்கக்கூடிய விஷயம், லோக்கல் சேல்ஸ், யூனியன் சேல்ஸ், ஃப்ரீ மில், இந்த 4 பண்ணணும். எம்ப்ளாயி நேம் நாங்க ஆட் பண்ணும்போது என்ன பண்ணிருக்கோம், அது வந்து என்ட்ரி போட்டீங்கனாலும் விழுகாது, அவ்வளவுதான் கண்டோம். நீங்க வந்து எம்ப்ளாயி நேம் செலக்ஷன் பண்ணும்போது எம்ப்ளாயி இல்லாம ஒரு சொசைட்டி இருக்காதுங்க. அந்த எம்ப்ளாயி டெய்லி ரெஜிஸ்டர் இருந்தா ஃப்ரீ மில்க் இருக்காது, அவ்வளவுதானே. அதனால நீங்க எம்ப்ளாயி நேம் செலக்ஷன் பண்ணுங்க, எம்ப்ளாயி ஃப்ரீ மில்க் இருக்காங்கிறத செலக்ஷன் பண்ணுங்க. அப்படி இருந்தா அவருக்கு காலையிலேயே சாயந்தரமா எறும்பாலா பசும்பாலா ஆக்லெட் அப்படிங்கறது என்ட்ரி. அதெல்லாம் மாசத்துலயே சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா தான் பேசிக். அதே மாதிரி லோக்கல் சேல்ஸ் பார்த்தா ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு பாலுக்கு ஒரு என்ட்ரி கொடுப்போம். அதாவது லோக்கல் சேல்ஸ்னா லோக்கல் சேல்ஸ்ல பிஎம் எவ்வளவு, சிஎம் எவ்வளவு, சாம்பிள் மில்க் எவ்வளவு, கேன்ல எவ்வளவு ஊற்றிருக்கு, இது 4 சேர்த்து ஒரே என்ட்ரியா பண்ணுவீங்க. ஓகேவா? யூனியன் சேல்ஸ் அப்படிங்கிறது பிஎம் வந்து இந்த டெஸ்ட் இவ்வளவு குவான்டிட்டி கொடுத்துருக்கேன், டிஎம்ஆர் ரிப்போர்ட் பார்த்து அப்படியே இருக்கும். ஒரு பாலுக்கு ஒரு என்ட்ரி வரும். யூனியன் சேல்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு 2 என்ட்ரி ஒரு ஷிஃப்ட்டுக்கு. நம்மளுக்கு இங்க பிஎம் சிஎம் ரெண்டுமே இருக்கா, எறும்பால் பசும்பால் மட்டும்தான். அப்ப பசும்பால் மட்டும்தான் காலையில் ஒரு என்ட்ரி, சாயந்தரம் ஒரு என்ட்ரி கண்டிப்பா யூனியன் சேல்ஸ் இருக்கு. பர்ச்சேஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா எத்தனை பேர் மெம்பர் வராங்க அத்தனை மெம்பர், அவர் 80 சொன்னாருன்னா 80 மெம்பருக்கு அவர் டெய்லி காலையில் அடிக்கும், சாயந்தரம் அடிக்கும். இது மட்டும்தான் உங்களுக்கு ரெகுலர் வரும். சரிங்களா? யூனியன் மில்க் அப்படின்னா 2 என்ட்ரி தான். ஃப்ரீ மில்க் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா போதும், கரண்ட் டேட் வரைக்கும் அதுவே போதும். ஓகேங்களா? லோக்கல் சேல்ஸ்ங்கிறது ஒரு என்ட்ரி தான். இவ்வளவுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் என்ட்ரி. இதை முடிச்சுட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட்ஸ் எல்லாமே. ஓகேவா?
உங்களுடைய டே புக் கையில நீங்க முதல்ல எழுதிட்டு இருந்தீங்க இல்லையா, அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜ்லயும் ப்ரீ பிரிண்டிங் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்க இதை எழுதணும், வர கொள்முதல் அளவு, அதே மாதிரி வரவு பக்கம் என்ன வரணும், செலவு பக்கம் என்ன என்ட்ரி வரணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த என்ட்ரியில இது அதுவே மீறி போனா வாரத்துக்கு ஒரு தடவை பட்டுவாடா பண்ணணுமா, 10 நாளைக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை பட்டுவாடா பண்ணணுமா, இது இல்லாம மாசத்துக்கு ஒரு தடவை சம்பளம் இதெல்லாம் எடுக்கிறது செலவு பண்ணணும். இதெல்லாம் போக மீதி என்ன இருக்குன்னா மாட்டு தீவனம் வர வைக்கிறது செலவு, அதாவது சேல்ஸ் பண்றது, இதுதான் இவ்வளவுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் என்ட்ரி. இதை தனித்தனியாவே கொடுத்துருப்பேன். என்ட்ரி பண்ணீங்கன்னா அதே மெம்பர் பட்டுவாடா கொடுக்கும்போது 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் எனக்கு 1வது பட்டுவாடா நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா தான் 52 வாரத்துக்கோ அல்லது 36 வாரத்துக்கோ நம்ம என்ன பண்ணோம், பேமெண்ட் கொடுத்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள இதுக்கு வந்து 300 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன்னா அந்த 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்கு அந்த 300 ரூபாய் அட்வான்ஸ் அதுக்கு கண்டக்காங்க பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது எல்லாமே டீட்டெயிலா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அது பார்த்து. ஆமா, அறிக்கைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்டர்ல கேட்டிருக்கக்கூடிய அத்தனை ரிப்போர்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க. 30/6 போன வருஷம் என்ன பால் ஊத்துனாங்க, இந்த வருஷம் 30/6 என்ன பால் ஊத்துனாங்க. அது மாதிரி கேசிசி ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணீங்க இல்லையா, கேசிசி ஃபார்ம் ஃபில் பண்ணிருப்பீங்க. பேங்க்ல லோன் கொடுக்கறதுக்குலாம் ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஒரு லெட்டர் கொடுத்துருப்பீங்க, இவர் எங்க சொசைட்டி தான் பால் ஊத்துறாரு, வருஷத்துக்குள்ள பால் ஊத்துறாரு, நாங்க பேங்க் டிரான்சாக்ஷன் தான் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு தெரியாதானே முன்ஜாமீன் நாம போட முடியுமா, 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பால் வாங்குறாரு நம்ம சொல்ல முடியுமா, பால் ஊத்துறாரு என்ன இருக்குதோ அது லிஸ்ட் அதுல வரும். அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். கையெழுத்து கொடுக்குறது நீங்க மேனேஜ், அது 100 ரூபாயா இருந்தாலும் 1 ரூபாயா இருந்தாலும் லோன் கொடுக்கறது அவரு கட்ட போறது இல்லையா. நாம ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டர் கொடுக்கும்போது அதுல என்ன இருக்குது அதை அப்படியே பார்க்கணும். இதுல அந்த விஷயம் நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா பால் பணம் இது யூனியன்ல இருந்து பில் வருது இல்லையா, உங்களுக்கு 2 பில் வரும். ஒரு பில் வந்து பாத்தீங்கன்னா மாட்டு தீவனம் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒண்ணு வரும், மில்க் பில் ஒண்ணு வரும். மாட்டு தீவனம் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் அந்த பர்ச்சேஸ் அந்த பில்ல பார்த்துட்டு பில்லுல தேதி என்ன இருக்கு, அதே மாதிரி எந்த வண்டியில வந்தது, மாட்டு தீவனம் 1250 ரூபாய்க்கு எத்தனை அமௌண்ட் வந்தது மட்டும் என்ட்ரி போட்டு சேவ் பண்ணிங்க, அதுவே அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி எழுதிக்கணும். அந்த மாதிரி அதே மாதிரி விற்கும் போது அதே மாதிரி தான். இந்த மெம்பருக்கு நான் பால் பணம் விற்கிறேன்னு சொல்லிட்டு என்ட்ரி போட்டீங்கன்னா கேஷ் கொடுத்தீங்கன்னா கேஷ்ல என்ட்ரி போட்டுருக்கோம். கடன் பெற்றதா இருந்தாங்கன்னா கடன் பெற்றதா அதுவே என்ட்ரி போட்டுருக்கும். அப்போ பால் பணம் குடிக்கும் போது அவர் குடிக்கணும்னா நீங்க அந்த பணத்தை தான் குடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள் இதுல ஈஸியா. அதே மாதிரி அறிஞர் அண்ணா எழுதிங்கிறது ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு மெம்பர்கிட்ட 1 ரூபா பிடிக்கும். நான் மெம்பர்கிட்ட மெம்பர்கிட்ட 1 ரூபா பிடிக்கும். கரெக்டுங்களா? அந்த 1 ரூபா ஏதாவது பட்டுவாடால நீங்க குடிக்கணும். அப்படி குடிக்கலீங்கன்னா அந்த மாச கடைசியில அதுவே 1 ரூபா பிடிச்சு. எப்போ 31ஆம் தேதி 30ஆம் தேதியே மாறும்போது அதுவே 1 ரூபா பிடிச்சு. அப்படி 1 ரூபா பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஃபார்ம் 6 இருந்து ஃபார்ம் 10 வரைக்கும் அறிஞர் அண்ணா இது என்னென்ன தேவையோ அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு மெம்பர் இறந்துருவாரு. நம்ம 1 ரூபா வாங்கணுங்கிற செலவு பண்ணணும்லன்னா நம்ம ஏதாவது பண்ணுனா நம்மளை நினைச்சு பார்ப்போம், அந்த குடும்பம் நம்மளை நினைச்சு பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ண வேண்டிய மைண்ட் நம்ம ரெக்கார்ட் முதல்ல பக்கவா மெயின்டைன் பண்ணணும். அப்ப அந்த 1 ரூபா அதுவே பிடிச்சிக்கிறதுனால நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ரெக்கார்ட் பண்ணிக்க. அதுவே நாளைக்கு எனக்கு வந்து ஃபார்ம் 6 கொண்டு வா, ஃபார்ம் 7 கொண்டு வா, எத்தனை நாள் பாலுக்கு இண்டிவிஜுவல் லிஸ்ட் கொண்டு வா அப்படின்னா நாம இங்க இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு கையில நீங்க நோட்ல எழுதுனதை எடுத்து பார்த்து எழுதணும் அப்படின்னா நமக்கு டைம் ஆகும். இதை பொறுத்தளவுக்கு எத்தனை தடவை அந்த வேலையை பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் ஆகும், ரிசல்ட் மாறாது. என்ன இருக்குதோ அதான். ஓகேங்களா? கையில் எழுதுனா எங்க தப்பா இருக்கு 2 கிராஸ் பண்ணா பர்ச்சேஸுக்கும் டேலியால, சேல்ஸுக்கும் டேலியால, யூனியன் கணக்கு போது டேலியால திருப்பி போற நம்ம கணக்கு பார்ப்போம். இதுல அந்த மாதிரி தான் பார்க்கறது பேசிக். இந்த மாதிரி விஷயங்கள் இதுல இருக்கு. அதே மாதிரி ஆடிட்டிங் நாளைக்கு காலையில வரேன்னா நான் இன்னைக்கு சாயந்தரம் ரெடி சார் நீங்க சொன்னீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிடறேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இப்ப எல்லாமே வந்து சிஎஸ்ஆர் கையெழுத்து போறதா இருந்தாலும் சரி, இந்த சூப்பர்வைசர் கையெழுத்து போறதா இருந்தாலும் சரி, அந்த மாசம் கேட்கறாங்க இல்லையா, டே புக்லாம் கேட்கறாங்க. அப்ப நம்ம அந்த வேலையெல்லாம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம கண்டிப்பா கம்ப்யூட்டர் இருந்தா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். கம்ப்யூட்டர் இருந்தாங்கிறத விட கம்ப்யூட்டர் பேசுறது சாஃப்ட்வேர் ஈஸியா இதான் இந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ்ல நம்மளது பெஸ்ட் உங்களுக்கு என்ன தேவைனாலும் அதை நாங்க பண்ணிக்கலாம். எங்க ஏரியால இது வித்தியாசமா இருக்கும், உங்க ஏரியால இருக்காது அப்படின்னா இது வரைக்கும் நான் போடாத ஏரியாவா இருந்தாலும் நான் அதை ஓகேங்க. நாங்க இங்க மார்க்கெட்டிங் பீப்புள் கிடையாது, நாங்க டெவலப் பண்றோம். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா அது அது மாதிரி ஆன்லைன்ல இருந்து டிஆர் எனக்கு எந்த லெட்டர் வந்து எனக்கு இந்த இமீடியட்டா எல்லாத்துக்கும் ரிப்போர்ட் அப்டேட் ஆகணும்னா அவர் கொடுத்தா அடுத்த நாள் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் கிடைக்கும். அதுக்கு நாங்க
இப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரே டைம்ல ஒர்க் பண்ணிக்கலாம். இதான் case. நம்ம சாஃப்ட்வேர் இப்போ சாஃப்ட்வேர் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே முடிச்சு வச்சு நான் கிளம்பிடுறேன். சரியா? நாளைக்கு இருக்கணும்னாலும் நாங்க இருந்து சொல்லி கொடுத்துட்டு போறோம். எங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க பிளான் பண்ணுங்க. சார் இப்ப முதல் கட்டமா இப்ப சொல்லிருக்காங்கல்ல இந்த மாதிரி டெஸ்ட் போட்டு கம்ப்யூட்டர்ல ஏத்த சொல்லி. சரிம்மா. அப்ப அது மாதிரி பண்ணணும்னால இப்ப நார்மலா ஒரு லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிக்கலாம். கண்டிப்பா கம்ப்யூட்டர் வேணுமா? அப்படி கம்ப்யூட்டர் இல்லாதவங்க சப்போஸ் இவங்க எல்லாம் கம்ப்யூட்டர் வச்சு இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு போறாங்க இல்லையா, அவங்க கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சாஃப்ட்வேர் காஸ்டோட உங்களுக்கு அடிஷனலா ஒரு சொசைட்டிக்கு 800 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம். ஓகேவா? சாஃப்ட்வேர் ஃபீஸ் வந்து 8000 ரூபாய். இதுக்கு நார்மல். மற்றவங்க எல்லாம் 10,000 ரூபாய் பண்ணியிருக்காங்க. பிஆருக்காக நான் கம்மியாக தான் ஓகேவா? 8000 ரூபாய்க்கு நீங்க அடிஷனல் சொசைட்டி அவங்களோட ஜாயின் பண்ணிட்டு அவங்க நம்பர் கொடுத்து அவங்களுக்கு ஓப்பன் ஆகும், உங்க நம்பர் கொடுத்து அவங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஒரே சாஃப்ட்வேர்ல ரெண்டுமே இருக்கு. அந்த மாதிரி நீங்க எவ்வளவு சொசைட்டி வேணா ஆட் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க காமனா ஒரு ஆளை கொடுத்து நீங்க ஒரு சொசைட்டி உட்கார வச்சு அவங்களே என்ட்ரி போட சொல்லிக்கலாம், இல்ல நீங்களே யாராவது உட்காந்து என்ட்ரி போடலாம். பண்ணிக்கலாம். 800 ரூபாய் மட்டும். என்னமா ஒரு நிமிஷம் இல்லை க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.